ஹை ஃபோக்ஸ், இதோட அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி Blaupunkt இது என்னடா பேர் இது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஜெர்மன் டேர்மில் ப்ளவு அப்படின்னா ப்ளூன்னு இருக்கும், பங்க் அப்படின்னா டாட்னு இருக்கும். ஸோ ஒரு ப்ளூ டாட் அதுதான் வந்து Blaupunkt அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லான்ச் பண்ணாங்க. இவங்க லான்ச் பண்ணது 1932 ஆக்சுவலாக. அப்போ 1932 லான்ச் பண்ணி 38 வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களோட மெயின் ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ஸ்பீக்கர்ஸ். இவங்க ஏன்னா ஜெர்மன் உங்களுக்கே தெரியும், ஜெர்மன்னா ஆட்டோமொபைல், அவங்க அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஜெர்மனி அடிக்கிறதுக்கு ஆள் ஆட்டோமொபைல். ஸோ அந்த ஆட்டோமொபைலில் கார் ஸ்பீக்கர்ஸை தயார் பண்ணுறதுல, கார் செட் ஆடியோ சிஸ்டம் தயார் பண்ணுறதுல Blaupunkt வாஸ் த பெஸ்ட் அப்படின்றது. ஸோ அதுதான் என்னோட ஹிஸ்ட்ரி. நான் அன்பாக்சிங்க்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா என்னடா இது பேர் Blaupunkt அப்படின்றாங்க. இதை பாதி பேர் வந்து என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து Blaupunkt, ஆக்சுவலாக இது பங்க்னு படிக்கூடாது, புங்க். ஏன்னா ஜெர்மனில் வந்து Blaupunkt அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளவ் அப்படின்னா ப்ளூ, புங்க் அப்படின்னா வந்து டாட். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ டாட். இன்னைக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் வியூ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோனை வந்து ஸ்பீக்கர் ஸ்டாண்டில் போட்டுட்டு அப்படியே வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி பேச முடியும். இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்குற மாதிரி. வாங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ளே டைம் 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி 1200 mAh, TWS அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு இது 2 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே 2 ஸ்பீக்கர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் பை டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் வந்து உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது. மெயினாக எஃப்எம் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா எஃப்எம் ஆப்ஷன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வீட்டில் ஒய்ஃபு இல்லை யாராவது சமைக்கும்போது அந்த டைமில் எஃப்எம் கேட்டுகிட்டே சமைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நான் அனுபவிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி. யூஎஸ்பியும் ஒர்க் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் ஒன்றும் பாக்ஸ் பார்க்கல, வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டை இருக்கும். ஆக்சுவலாக இது இப்படி தான் வருது, கவர் இல்லாமல் தான் நினைக்கிறேன். ஆமாம், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வந்துருக்கு. Blaupunktoட இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் Blaupunktoடது. ஸோ இது மறக்காமல் பண்ணுங்கள், ஏன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் தான் உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கும். இது இல்லாமல் இது வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது சி டைப் சார்ஜர் கிடையாது, நார்மல் சார்ஜிங் கேபிள் தான். அது இல்லாமல் 3.5 mm ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பார்க்க நல்லாயிருக்கு, அழகாக. இவங்க சொன்ன மாதிரி ஃபோன் இதில் நிற்குதா அப்படின்னு பார்க்கலாம். நிற்கிது, நல்லாயிருக்கு பார்க்க. ஐ திங்க் என்னோடய ஃபோன் கேஸோடு இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இருங்க கேஸை கழட்டிடுறேன். ஸோ கேஸை கழட்டிட்டா ஐ திங்க் ஃபோன் அழகாக நல்லா சாஞ்ச மாதிரி நிற்கிது. ஸோ படம் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைலில் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சாஞ்ச மாதிரி அழகாக நிற்கிது. ஓகே, ஃபஸ்ட் லெட் ஸ்டார்ட். பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ப்ளஸ் இருக்குது, அப்புறம் பாஸ் அண்ட் ப்ளே இருக்குது, அதுக்கப்புறம் வால்யூம் மைனஸ் இருக்குது. ஐ திங்க் இதுதான் அந்த TWS ஃபங்க்ஷனாலிட்டின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் நல்ல சவுண்ட். ஸோ ஆன் பண்ணும்போது நல்ல சவுண்ட் வந்து. யூசர் மேனுவலில் வந்து கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரியே இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்க அந்த 5 பட்டன் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ளூடூத் மோடில் தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ப்ளூடூத் ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகுதா? Blaupunkt BT வருது. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். Blaupunkt BTயை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேர் கேட்குது. நான் பேர் கொடுக்குறேன். பேரான சவுண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு ஆடியோ வீடியோ கேட்போம். ஸோ ப்ளூடூத் பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ளே கொடுக்குறேன். சவுண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக கிளாரிட்டியோடு இருக்குது. இப்போதைக்கு வால்யூம் லோவில் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் பாஸ் போட்டிருக்கேன்.
லாங் ப்ரெஸ் அழுத்திட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த தான் மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் மேக்ஸிமம் வால்யூம். ஸோ இப்போ ப்ளே கொடுக்குற மறுபடியும். அதிகாலையில் அதிமாலையில் நல்லா இருக்குது சவுண்டு. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே பாஸ் கொடுக்கும்போதே யூடியூப்லேயும் பாஸ் ஆகிடுது வீடியோ. அண்ட் நீங்கள் யூடியூப்லேயும் சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வால்யூம் சவுண்ட் இதுலேயே இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து வால்யூமை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளே கொடுத்துட்டு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டியான எஃப்எம் ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்போம். இவங்க யூசர் மேனுவலில் எஃப்எம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங், காலிங், மியூசிக், ரேடியோ மோட் வந்து லாங் ப்ரெஸ் பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் வந்து எஃப்எம் மோடுக்கு கன்வெர்ட் ஆகும். பட் எஃப்எம் மோடு கன்வெர்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து சார்ஜிங் கேபிளில் போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் எஃப்எம் ஆண்டனாவாக இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜிங் கேபிளில் இன்செர்ட் பண்ணிட்டோம். சார்ஜிங் கேபிளில் போட்டுட்டு இதை போட்டதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பவர் பட்டன் தான் வந்து எஃப்எம் மோடுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இது இப்போ எஃப்எம் மோடில் இருக்குது. சேனல் மாறும். இப்போ எஃப்எம் மோடுக்கு வந்திருக்கு. இதில் சிங்கிள் டைம் ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் மாறும். அது இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி இந்த பாஸ் அண்ட் ப்ளே பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சேனலை சர்ச் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுவோம் இருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சேனல் சர்ச் ஆகிட்டு இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகுது. இப்போ நீங்கள் இன்பிட்வீன் ஸ்கேன் பண்ணும்போதே இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, சர்ச் ஆகிறது ஸ்டாப் ஆகிட்டு அவைலபிள் சேனல்ஸ் வரைக்கும் காமிக்குது. சர்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் சேனல் மாற்றுறேன். கேபிள் நல்லா நீட்டாக வச்சா கரெக்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணால் அகைன் இதில் வால்யூம் அதிகமாக வரும். நிஜமாலுமே சொல்கிறேன் இந்த ஸ்பீக்கர் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இதை வந்து இப்போ நான் அந்த ட்வின் மோட் ஸ்பீக்கர் செக் பண்ணலாம் இருங்க. அந்த ட்வின் மோட் ஸ்பீக்கர் செக் பண்ணும்போது ஆக்சுவலாக இதனோட பேஸ் கீழே நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. 2 ஸ்பீக்கர் ஜாயின் ஆகிற அந்த டியூனிங் ஃபங்க்ஷனாலிட்டி இதில் நல்லா இருக்குது. Blaupunkt ஆக்சுவலாக பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது. நான் இப்போ இந்த கேபிளை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் கேபிளை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3.5 mm ஜாக் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைல் மூலமாகவும் ப்ளே பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லாமல். ஏன்னா டெஸ்க்டாப் வச்சுருக்கவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இதை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப்லேருந்து டேரெக்டாக ப்ளே பண்ணிக்கலாம். டேரெக்ட் SD கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்கும்போது டு பி ஃப்ரேங்க் இது வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற உங்களோட மணிக்கு வந்து நிஜமாலுமே ஒர்த் ஆஃப் யுவர் ஈச் பெனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது இல்லாமல் இது வந்து 12 hours ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். நான் இது வரைக்கும் சார்ஜ் போடலை. நான் போட்டுட்டதுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இது வந்து 5 watt அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேன். 5 watt அவுட்புட் வந்து ஒரு சின்ன வீட்டில் நம்ம கேட்கும்போதோ இல்லை நம்ம ஒரு ரூமில் படம் பார்க்கும்போதோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மெயினாக வந்து ப்ராடக்ட் வந்து மேட் இன் சைனா. பட் இதனோட இன்ஜினியரிங் டிசைன் எல்லாமே வந்து ஜெர்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் பையிங். இது வந்து Blaupunktோட வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா 825 rupees காமிக்கும். அமேசானில் வந்து நான் வாங்கினது 1000 rupeesக்கு வாங்கினேன். 1025க்கு வாங்கினேன் டு பி ஃப்ரேங்க். நான் வேணால் இதனோட அமேசான் லிங்க்கையும் Blaupunktoட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது இது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். நிஜமாலுமே நல்லாயிருக்கு. நைட் டைமிங்கில் நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது மொபைலில் ஹோல்ட் பண்ணி ப்ளூடூத் சவுண்டை கேட்டுக்கிட்டு அப்படியே படம் பார்க்குறது உண்மையாலுமே அம்சமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. நான் இன்னும் அந்த ஆக்சுவலாக அந்த ஃபீல் அனுபவிக்கல. அம்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? மிக்க நன்றி மக்களே. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.